குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஜிப்சம் வந்து ஹீட்டை குறைக்காது, ஹீட்டை இன்னும் அதிகம் தான் பண்ணோன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜிப்சம் ஹீட்டை குறைக்குமா கூட்டுமா இல்லை அதோட நேச்சர் என்னன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஜிப்சம் துண்டை கையில் எடுத்துக்கிட்டோம். அதை ஒரு சின்ன பீஸாக உடைக்கிறோம் டெஸ்டிங்காக. ஓகே, இப்போ அந்த ஜிப்சம் துண்டை எடுத்து நம்ம கட் பண்ணி இது பண்ணணும். இப்போ அந்த பீஸை எடுத்துருக்கோம், கையில் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தின்னன்றது பெயிண்ட்டுக்கு ஒரு டைல்யூட்டராக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், விச் இஸ் மோர் ஆர் லெஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ அதை நம்ம வந்து எரிக்க போகிறோம். இது சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு இனிமேல் தான் தெரியும். ஓகே, இப்போ நான் வெறும் கையில் வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா தெரியும், வெறும் கை தான். என் கைக்கு கீழே ஒன்றும் கிடையாது. ஓகே, கையில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ 30 டிகிரி, இப்போ இதோட விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஜிப்சம் போர்டுன்றது வந்து இன்சுலேட்டராக வேலை செய்யுது. ஸோ கையில் இவ்வளோ சூட்டை நிலத்தை வந்து பொதுவாக வேறு எந்த மெட்டலாக உட்டாக இருந்தால் கூட இவ்வளோ எரிச்சோம்னா அந்த சூடு நம்மளை தாக்கும். ஓகே, இப்போது இந்த அளவுக்கு சூடு இருந்தோம். என் கை வந்து நான் க்ளீனாக தான் வச்சுருக்கேன் இல்லையா? அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த சூடை இது வந்து கண்டக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ திஸ் இஸ் வந்து நான் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ இது வந்து சூட்டை பரப்பாது. அதனால் மேலே இருக்கிற தளத்துக்கு மேலே இது போடும்போது மேலே இருக்கிற சூடு நம்மளுக்கு கீழே நோக்கி வராது. அப்போ ஜிப்சம் போட்டால் புழுக்கமாக இருக்குன்னா உள்ளே என்ன சூடு இருக்கோ அதை அப்படியே ரீட்டைன் பண்ணுறதுனால தான். ஒருவேளை நீங்கள் ஏசி போட்டிங்க, அந்த சில்னஸ் மெயின்டைன் ஆகுனா ரொம்ப நேரம் மெயின்டைன் ஆகும். சூடாக உள்ளே ஏதாவது வச்சிங்கனாலும் ரொம்ப நேரம் மெயின்டைன் ஆகும். ஜிப்சம்க்கு இன்சுலேட்டர் தன்மை தான் இருக்கே தவிர அது ஒன்றும் கூலிங் ஏஜென்ட் கிடையாது. ஸோ என்ன இருக்கோ அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கும். இது முழுசாக ஏறி இறங்குற வரைக்கும் எனக்கு அடியில் பாருங்கள் சூடு ஆகலை, கரை ஆகலை. இந்த பக்கம் ஒரு சுத்தமாக ஹீட்டுன்றதே கிடையாது. ஓகே, வீட்டில் பண்ணி பார்க்குறதா இருந்தால் வெளியில் ஒரு சேஃபான ஏரியாவில் வச்சு பண்ணி பாருங்கள் ட்ரையலில். ஓகே, இது எல்லாமே எரியக்கூடிய ஐட்டம். ஸோ பார்த்து செய்யுங்க. குழந்தைங்களாம் இது மாதிரி எதுவும் விளையாடாதீங்க. ட்ரையல் பாருங்கள், நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுவோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸை நாங்கள் கிளியர் பண்ணுவோம்.